அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸில் இருந்து. ஸோ இன்றைக்கி ஒரு கம்பெனி செம்ம நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். HPL எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி வந்து ரொம்ப நாளாகவே இருக்காங்க ஃபீல்டில். அதோட சின்ன சம்மரி பார்த்துடலாம். ஏன்னா எந்த ஒரு கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சமாவது நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் இன்வெஸ்ட் பண்ணவே முடியும். இல்லைனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே டோட்டலி வேஸ்ட்டு. அப்படி எந்த நாலேஜும் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம மணி வேனிஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரைட்டா? சரி, ஓகே. ஸோ சின்னதாக ஒரு சம்மரி எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன். ஓகே. ஸோ HPL எலக்ட்ரிக்கல் அவங்க எப்போ வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1992லேருந்தே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதால் கம்பெனி ஆல்மோஸ்ட் 31 வருஷம் மேலே இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி பெட்டர். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. மேஜராக தே ஆர் ஃபோக்கஸ்ட் இன் த மீட்டரிங் அண்ட் தென் LED லைட்ஸு, ஒயர்ஸு, கேபிள், அதுக்கப்புறம் சோலார்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்காவாக போயிட்டுருக்கு போல். மொத்தமாக 7 மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்தியாவிலே வச்சுருக்காங்க. கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 900 டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஓவரால் ரீட்டைலே ஸோ மொத்தமாக 75,000க்கு ரீட்டைலர்ஸே வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த கம்பெனி பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஓகே. ஸோ பயங்கரமான நியூஸ் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ வந்து நம்ம சைடு தெரில, நார்த் சைடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் ஸ்மார்ட் மீட்டரிங்கை வந்து டெவலப் பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் மீட்டரிங் வந்து யார்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர்ஸை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கோடிக்குன்னா 2000 கோடிக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த நியூஸ் வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 15% ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 20% ஹிட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த டெக்னிக்கல் அனலைஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் விலாவரியாக இந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் போட்டிங்கன்னா யார்கிட்ட இருந்து என்ன ஆர்டரு, எந்த டைமில், எப்போ, என்ன ஏதுன்னு ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ வி வில் டைரக்ட்லி கோ வித் த டெக்னிக்கல் செக்ஷன். சரி, ஓகே. ஸோ சப்போஸ் இந்த கம்பெனியை நான் ஃபஸ்ட்லேருந்தே மானிட்டர் பண்ணி ஒரு வருஷம் முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கும்ன்றத நீங்களே பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ வழக்கம் போல் நம்ம கர்சர் எடுத்துகிட்டு ஸோ இந்த டைமில் மேபி போன ஜூலையில் நீங்கள் இந்த ஸ்டாக் ஹையர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் இதோட ப்ரைஸ் வந்து ஸோ ஓவரால் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 230%. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் தான் நடக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு நாலேஜ் இருந்தால் நம்ம ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நாலேஜை வந்து வளர்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நிறைய சேனல்ஸ் இப்போ வந்துருச்சு. எக்கச்சக்க யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு ஷேர் மார்க்கெட்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்க. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போது இதோட நிலமை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹியூஜ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமான புல்லிஷ் கேண்டில். ஸோ 20% ஓவரால் வந்து அப்பர் லிமிட்டை தொட்டுட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நாளைக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஒரு 600 கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. போயிட்டு ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் என்ன ஆவாங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து புக் பண்ணுவாங்க ப்ரைஸு. ஸோ மறுபடியும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்துட்டு மறுபடியும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெரி வெரி ஹியூஜ் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ 2000 crores ஒரு பெரிய அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ அதால் நல்ல ஒரு புல்ரன் வந்து இந்த ஸ்டாக்குக்கு மார்க்கெட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நியூஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று, நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. வாட் எவர் ஸ்டாக் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட், ஸோ உங்களோட மணி நானே சொன்னாலும் யார் சொன்னாலும் நீங்கள் ஒரு அனலைஸை கண்டிப்பாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ சர்ச் பண்ணி பாருங்கள். எவ்ரி திங் இஸ் ரெடிலி அவைலபிள் இன் த இன்டர்நெட். தேங்க்யூ.